பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல வேளையிலும் ஒரு வேத பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். என்ன தலைப்பு என்று சொன்னால், ஆபேலும் இயேசு கிறிஸ்துவும் உள்ள ஒற்றுமை. ஆபேல் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாட்டமாய் வாழ்ந்த ஒரு தேவ மனிதன். இந்த ஆபேலை குறித்து வாசிக்கும் பொழுது ஒரு 7 விதமான காரியங்களே இயேசு கிறிஸ்துவுக்கும் இவருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. முதலாவது என்னன்னு சொன்னால், இந்த ஆபேல் அவர் ஒரு மெய்ப்பன், முதல் மெய்ப்பன். இயேசு கிறிஸ்துவும் அவர் நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார் என்று சொல்லி யோவான் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது. இந்த ஆபேல் பழுதற்ற பலி செலுத்தினவன். அவன் கடவுளுக்கென்று காணிக்கை செலுத்திய வந்தபொழுது அவன் பழுதற்ற பலியை செலுத்தினான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதே போல இயேசுவும் நமக்காக பழுதற்ற பலியாக மாறினவர் என்று சொல்லி எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது. இந்த ஆபேல் காயினால் புறக்கணிக்கப்பட்டான், தன் சகோதரனால் புறக்கணிக்கப்பட்டான். இயேசுவும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர், அவருடைய சொந்த ஜனங்களால், சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் சங்கீதம் 22:6வது வசனமும் சொல்லுகிறது. அடுத்ததாக இந்த ஆபேல் தன்னுடைய தகப்பனால் கைவிடப்பட்டான். காயின் கொலை செய்ய வரும்பொழுது அவனுடைய தகப்பன் அவரை காப்பாற்ற முடியவில்லை. அவர் தகப்பனால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவும் பிதாவினால் மரிப்பதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர் சொல்லுகிறார் மத்தேயு 27:47, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி சொல்லுகிறத வார்த்தையை நாம் தியானிக்க முடியும், வாசிக்க முடியும். அடுத்ததாக இந்த ஆபேல், காயின் ஆபேலுக்கு விரோதமாக எழும்பின போது அவர் எதிர்த்து சண்டையிடவோ அல்லது கூச்சலிடவோ அல்லது வாக்குவாதம் பண்ணவோ இல்லை. அவர் அவருடைய தாக்குதலுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் இந்த ஆபேல். அதே வேளையில் இயேசுவும் அவரை அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல வாயை திறவாதிருந்தார் என்று சொல்லி ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. இந்த ஆபேலை கொலை செய்ய காயின் எழுப்பின போது அந்த காயினை இந்த ஆபேல் தடுத்து நிறுத்தவில்லை. அவர் நினைத்திருந்தால் தடுத்து நிறுத்தியிருக்க முடியும். அவர் ஒரு மெய்ப்பன், அவருக்கு ஆற்றல் உள்ளது. அவரால் கண்டிப்பாக தன்னுடைய சகோதரனிடத்தில் சண்டை போட்டுக்க முடியும், தடுத்து நிறுத்திக்க முடியும். ஆனால் அவர் என்ன செய்தார்னா, அவர் முழுமையாக சரணடைந்து விட்டார். அதே போல் இயேசு கிறிஸ்துவும் மரிப்பதற்கு தன் ஜீவனை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். அவர் நினைத்திருந்தால் அவர் அவர் இயேசு அவர் மறியாமல் அவர் தப்பித்திருக்க முடியும். அவர் சொல்லுகிறார், என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அநேகமாயிரமான லேகியோனை தூதர்களை அனுப்பி என்னை காப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். ஏசாயா 53:10 படியாக, மத்தேயு 26:45 படியாக தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அடுத்ததாக இந்த ஆபேலுடைய ரத்தம் கடவுளை நோக்கி சத்தமிட்டது, பிதாவை நோக்கி கூப்பிட்டது. இயேசு கிறிஸ்துடைய ரத்தமும் பிதாவை நோக்கி பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. எனவே ஒரு 7 விதமான காரியங்களில் இந்த ஆபேலும் இயேசு கிறிஸ்துவும் வாழ்க்கையும் ஒற்றுமையாக நிழலோட்டமாக காணப்படுகிறது. எனக்கு அன்பான என்னுடைய பிள்ளைகளை, எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இயேசுவுக்கு நிழலாய் நாம் வாழ்வோம், கர்த்தருக்கு சாட்சி நிற்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ.